கொடைக்கானல் நகர் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம். சம்பவம் அறிந்த கொடைக்கானல் வனத்துறையினர் நேரில் ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அதிக அளவு வனப்பகுதிகள் உள்ள நிலையில் அதேபோல் வன விலங்குகள் அதிக அளவு வாழ்ந்து வருவதாலும் அதிமுக ஆட்சியில் கொடைக்கானல் மலைப்பகுதியானது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல நாட்களாகவே வனவிலங்குகள் காட்டெருமை கொடைக்கானல் நகர் பகுதியில் வலம் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் கொடைக்கானல் நகர் முக்கியமான பகுதியான சீனிவாசபுரத்தில் கடந்த 3 நாட்களாகவே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 9:30 மணி அளவில் தமிழ் என்னும் இளைஞன் தன் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டதை தொடர்ந்து ஜன்னல் வழியாக பார்த்து வந்துள்ளார். அப்பொழுது சிறுத்தை போன்ற உயிரினத்தை பார்த்ததாக அப்பகுதி மக்களிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் கொடைக்கானல் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் அப்பகுதிக்கு நேற்று இரவு வனத்துறையினர் அப்பகுதிக்கு தேடும்போது வனவிலங்குகள் கால் தடங்கள் இருந்துள்ளன. மேலும் இன்று வனத்துறையினர் நேரில் சென்று வனவிலங்குகளில் கால் தடயங்கள் சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இப்பகுதியில் வலம் வருவது சிறுத்தையா அல்லது வேறு ஏதேனும் விலங்கா என்று பதிவான காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த பிறகு முழுமையான விவரங்கள் தெரியவரும் என்று கொடைக்கானல் வனத்துறையினர் கூறினார்கள். மேலும் இதனால் அப்பகுதியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் செல்லும் பொதுமக்கள் அச்சமடைந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் இருந்து தான் வந்து இதில் வந்து இங்கே நின்றுருக்கு. இந்த ஜன்னல்லேருந்து பார்த்துட்டார் பையன். ஆனால் என்னைக்கு ஒரு வாரமே பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. போன வாரமாக வந்து சொல்லிட்டு போனாங்க வீட்டில் வந்து. இப்போ நைட்டு தான் நல்லா தம்பி தான் பார்த்தாங்க. தமிழ் தான் பார்த்தது. ஏன் மாமாங்க சமைச்சிட்டு இந்த வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன். இப்படி வந்து இதில் ஏறிச்சு. சில நேரம் என்னென்னா நாங்கள் பகலில் இதுலேருந்து இந்த பாசம் வந்துருச்சு. இந்த பாசம் சரி ஏதோ நான் வந்துட்டு இதில் கிராஸ் ஆகும். ஒரு வழி இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்கு. இந்த கீழே வந்து அப்படிங்கிட்டு வந்தது. 2 வந்துச்சா 1 வந்துச்சா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இன்னமும் நல்லா, ஏன்னா நேற்று கொஞ்சம் விதை போட்டதுனால கொஞ்சம் ஈரம்னால நல்லா தெரியுது உங்களுக்கு. அது கொஞ்சம் புழுதி மண், இது வந்து ஈர மண். வந்து இதில் அப்படியே நேராக போய் இந்த ஜன்னல் வழியா பார்த்தாங்க. ஜன்னல் வழியா வந்து படுத்திருக்கும் போது பார்த்துருக்காங்க. பையனும் பாதிப்பு வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வனத்துறையில் இரவே வந்துட்டாங்க. வனத்துறையில் வந்து ஆய்வு செய்து மறுநாள் காலையில் வந்து நாங்கள் பார்க்குறோம். அது எந்த ஒரு மிருகம் வனவிலங்கு என்பதை உறுதி செய்யப்படுது. சீனிவாசபுரம் பகுதியில் வந்து இருக்கேன். நேற்று நைட்டு வந்து ஒரு 9:30 இருக்கும். இந்த பக்கம் ஏதோ ஒரு செடி வந்து இந்த செடி வந்து அசைகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா காற்றுக்கு வந்து அசையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விண்டோ ஓப்பன் பண்ணி பாரு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருந்து அப்படியே ஏதோ ஒன்று உள்ளுக்க இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அம்மா வந்து அப்பா கூப்பிட அப்போ போயிட்டாங்க. திடீர்னு இங்கே வந்து நிற்கும்போது நான் பயந்துட்டேன். அது வந்து சிறுத்தை மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் இருந்து கால் பண்ணி ராஜண்ணா கீழே இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் அப்பா வந்து சுந்தர் அண்ணான்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படியே பண்ணதுமே அவங்கெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு தெரிவித்து அவங்க வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் இருந்து நைட்டு 8 பேர் வந்தாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்த்தப்போ அது வந்து லெப்பர்ட் கேட்டாக இருக்கும். அது என்னன்றது சரியாக எங்களுக்கு தெரியலை. அதனால் வந்து டெய்லி வந்து பயமாக இருக்குது. இது வந்து ஒரு 2-3 நாளாகவே இங்கே வந்து அப்படி தான் வந்து போயிட்டு வர தடங்கள்லாம் இருக்குது. அதனால இதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்காக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்னன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் எல்லாரையும் அச்சுறுத்துற வகையில் இது வந்து இருக்குது.